மோசமான நிலையில் உடல் மெலிந்தபடி மேடை ஏறிய அவரை பார்த்த பலரும் அதிர்ந்து போயினர். மஞ்சள் காமாலை நோயின் தாக்கம் தீவிரமடைந்ததால் 100 கிலோவுக்கு அதிக எடையில் இருந்தவர் எலும்பும் தோலுமாக மாறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனினும் குடும்பத்தாரின் தொடர் கவனிப்பு மற்றும் தொடர் சிகிச்சைக்கு பிறகு மீண்ட ரோபோ சங்கர் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். தனக்கு அதிகப்படியான குடிப்பழக்கம் இருந்ததை நேர்காணல்களில் ஓபனாக சொன்ன ரோபோ சங்கர், குடிக்காத பாட்டிலே இல்லை, அந்த அளவுக்கு லோக்கல் முதல் காஸ்ட்லி பாட்டில்கள் வரை குடித்திருக்கிறேன் என்று பகிர்ந்தார். உடல்நலம் தேறிய பிறகு குடிப்பழக்கம் உயிரை பறிக்கும் என்று விழிப்புணர்வு வீடியோவை பகிர்ந்தார். இனி குடிப்பக்கம் செல்லவே மாட்டேன் என்றும் பல இடங்களில் உறுதியாக கூறினார். இப்படியான நிலையில்தான் 2 தினங்களுக்கு முன்னதாக சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தபோது நீர்ச்சத்து மற்றும் இரத்த அழுத்த குறைவு காரணமாக அவர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிர் பிரிந்துள்ளது. அவரது மறைவை தொடர்ந்து திரையுலகத்தினரும் அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். வாழ்வின் பல சமயங்களில் வேதனையில் உழன்றிருக்கும் ரோபோ சங்கர் மறைந்தாலும் தனது நகைச்சுவையால் மற்றவர்களை என்றென்றும் சிரிக்க வைத்தவர் என பலரும் பதிவிட்டு வருகின்றனர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் இன்று காலமானார். அவருக்கு வயது 46. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. ரோபோ சங்கரின் மறைவு அவரது குடும்பத்தார் மத்தியில் மட்டுமல்லாது தமிழ் சினிமா வட்டாரத்தையும் ரசிகர்களையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த ரோபோ சங்கர் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான காமெடி ஷோக்களில் பிரபலமாகி வெள்ளி திரையில் நுழைந்தார். முதன்முறையாக தீபாவளி என்னும் படத்தில் நடித்தவர் முன்னணி நடிகர்களுடனும் பல படங்களில் நடித்து கலக்கியுள்ளார். விஜயுடன் புலி, அஜித்துடன் விஸ்வாசம் என முன்னணி நடிகர்களுடனும் நடித்தவர் மாரி மற்றும் வேலன் வந்துட்ட வெள்ளைக்காரன் படங்களில் நடித்ததன் மூலம் பட்டி தொட்டி எங்கும் கொண்டாடப்பட்டார். ஆம், வேலன் வந்துட்ட வெள்ளைக்காரன் படத்தில் புஷ்பா காமெடி மற்றும் பணப்பதுக்கல் தொடர்பான காட்சிகளில் பயங்கரமாக ஸ்கோர் செய்தார். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு என்று தொடங்கி எதையும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம் என்று அடுத்த சில நிமிடங்களுக்கு நீளும் காட்சிகள் இன்றும் பிரபலம். இந்த நிலையில்தான் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட அவரின் உடல்நிலை மோசமானது. கடந்த ஆண்டு உடல்நலம்